முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்களே. ஆனா இந்த சம்பவத்தை நான் சுத்தமா எதிர்பார்க்கலங்க. ஏன்னா எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வரும். எல்லா வருஷமுமே பிக் பாஸ் ஆகஸ்ட்ல ஓபன் ஆக போகுது, பிக் பாஸ் செப்டம்பர்ல தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷமும் கிளப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா பார்த்தா உண்மையாவே பிக் பாஸ செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க போறாங்க ப்ரோ. நெவரா சொல்ற பிக் பாஸ தொடங்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ. பிக் பாஸ் நம்ம லாங்குவேஜ் மட்டும் இல்ல, மொத்தம் 6 7 லாங்குவேஜ் மொத்தமா செப்டம்பர் மாசம் தொடங்க போறாங்களாம். மொத்தமா செப்டம்பர் 6ஆம் தேதி போல எல்லா அந்த அந்த 6 லாங்குவேஜுமே கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. இது என்ன புது சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இது எப்படி எடுத்துக்கனே தெரியல. ஏன்னா எல்லா வருஷமும் ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் நடக்கும், அதுக்கு இடையில அப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா வருஷமும் போகும். ஏன்னா நம்ம மக்கள் சில பேர் வந்து பிக் பாஸே என்டர்டைன்மெண்ட்டாக வச்சிருப்பாங்க. மலையாளம் பார்த்து முடிச்சாச்சா அடுத்த தமிழ் போவோம், தமிழ் பார்த்து முடிச்சாச்சா அடுத்த ஹிந்தி போவோம்னு சொல்லிட்டு இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே வச்சிருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல ஒரே டேட்ல 7 பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். 7ஓ 6ஓ சொல்லிட்டு இருக்காங்க, அது எனக்கு கரெக்டா தெரியல. மொத்தமா ஸ்டார்ட் பண்ணி விட போறாங்களாம். இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சுத்தமா எனக்கு ஐடியா இல்ல. நீங்க கேட்கலாம், யோ என்னையா பிக் பாஸ்க்கு வந்துட்டீங்க, இதுக்கு இடையில காமன் மேன் ஷோன்னு ஒன்று இருந்தையா, அதை எங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. அந்த காமன் மேன் ஷோ பத்தி நம்ம ஒரு தியரி சொல்லியிருந்தோம்ல. காமன் மேன் ஷோவை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படிதான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோமா. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பல பேர் வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தீங்க. சேம் அதே மாதிரி தான் நடக்க போகுது. என்னன்னா காமன் மேன் ஷோவை ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் நமக்கு அந்த பிக் பாஸ்க்கான ஹைப் எல்லாம் ஏற்றி அப்படியே முடிச்சு அப்படியே ஆகஸ்ட் முடிஞ்சோடனே செப்டம்பர் 6ஆம் தேதி ஆக்சுவல் பிக் பாஸை தொடங்க போறாங்க. ப்ரோ அப்போ இந்த வருஷம் மாசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மாசா இருக்கும். பட் எனக்கு தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தட்டுது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க போதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பிக் பாஸ் சீசன் 10 செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க போது, அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. அதனால இந்த வருஷம் பிக் பாஸ்ல நமக்கு வந்து பொங்கல் கிடையாது, நியூ இயர் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும், அப்படியே கடைசி நாட்கள் நெருங்க கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு சொல்லிட்டு வாரம் ஃபுல்லா செலிப்ரேஷன் வீக்லேயே நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க போறது இல்லை. இந்த வருஷம் அப்படி இருக்க போறது இல்லை. ஃபுல்லாவே டாஸ்க்குன்னு டாஸ்காவே இருக்க போது. செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்க போது. அதனால நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு சைடு இருந்தாலும் எல்லா வருஷமும் மக்கள் வந்து அக்டோபர் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கும், அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் போகும், அப்படியே பொங்கலுங்கெல்லாம் கடந்து போகும்னு சொல்லிட்டு மக்கள் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சடனா செப்டம்பர் ஓப்பன் பண்றாங்க, அதாவது செப்டம்பர் தொடங்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற ப்ரொமோஷன் இருந்தால் மட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஏற்ற டிஆர்பி கிடைக்கும், கரெக்டான டிஆர்பி கிடைக்கும். கரெக்டான ப்ரொமோஷன் பண்ணலன்னா ஸ்டார்டிங் கண்டிப்பாக ஒரு 2-3 வாரங்கள் பிக் பாஸ் கடுமையான அடி வாங்கும். ஆல்ரெடி லாஸ்ட் சீசனே ப்ரொமோஷனே இல்லை. லாஸ்ட் சீசன்லாம் சுத்தமாக ப்ரொமோஷன் இல்லை. அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுனால பண்ணாததுனால ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இந்த தண்ணிப்பழம் மாதிரி ஆட்கள் உள்ள இருந்தனால டிப்பு அரக்கன் கிறுக்கன் அந்த அழுவி போன தண்ணிப்பழம் உள்ள சுத்திச்சு. அதனால ஒரு சில கண்டென்ட் வந்ததுனால ஓகேவா தப்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் பிக் பாஸ் பாக்குறத விட்டுட்டாங்க. எப்படி குக்கு வித் கோமாளி பாக்குறத அப்படியே கம்மி பண்ணி வராங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் பாக்குறதையும் கம்மி பண்ணி வராங்க. பட் அந்த விஷயத்தெல்லாம் உடச்சி பிக் பாஸை நாங்க பழைய ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கொண்டு வரணும்னா இந்த வருஷம் நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல போட்டியாளர்கள் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு சின்ன ஹைப் இருக்கு காமன் மேன் ஷோ மூலமா ஒரு காமனர் உள்ள போக போறாப்புல. அது ஒரு சின்ன ஹைப் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்ல அந்த ஷோ மேல ஒரு ஹைப் வரணும்னா நல்ல போட்டியாளர்கள் உள்ள இருக்கணும். நல்ல போட்டியாளர்கள் இருக்கணும், நல்ல கண்டென்ட், நல்ல டாஸ்க் இருக்கணும். அரைச்சமாவே அரைக்கக்கூடாது. இல்லை ஆல்ரெடி பார்த்த முகங்களே நிறைய பேர் உள்ள இருக்கக்கூடாது. தெரியாத முகங்களா இருந்தாலும் இந்த தண்ணிப்பழம் மாதிரி ஆட்களா இருக்கக்கூடாது. புது ஆட்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்ல டேலண்டான பர்சன்ஸ், நிறைய டேலண்டோட இருக்க பர்சன்ஸை உள்ள போட்டாதான் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், அந்த பர்சனுக்கு அது வெளியே வந்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் கன்றாவி ஆட்கள் எடுத்து உள்ள போடுறேன்னா கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் அதை வச்சு மக்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, அவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த தண்ணி பழம் மாதிரி ஆட்கள் கத்திட்டே சுத்த வேண்டிதான், அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ மொத்தத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குறது உறுதியாகிவிட்டது.
செப்டம்பர் 6 தொடங்கினா டிசம்பர்ல முடிச்சிருவாங்க. டிசம்பர் 21, 22லாம் முடிஞ்சிரும். பிக் பாஸே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா நியூ இயர், பொங்கல்லாம் நீங்க தனியா கொண்டாடலாம். எனக்கு தெரிஞ்சு தீபாவளி மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமா, தீபாவளி மட்டும் தான் பிக் பாஸ்ல இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த போட்டியாளர்களை பத்திலாம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. செப்டம்பர் 6 அப்படிங்கிறதே நமக்கு இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பிக் பாஸ்க்குள்ள யார் யார் போக போறா, யார் யார் இந்த பிக் பாஸ்க்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் அந்த விஷயங்களையும் கொஞ்சம் சீக்கிரட்டா தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இடையில பிக் பாஸ் காமன் மேன் ஷோன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த காமன் மேன் ஷோக்கான எபிசோடெல்லாம் அப்படியே விட்டு அதை நம்ம பார்த்துட்டு இருக்க கேப்ல அதுக்கு பின்னாடி அப்படியே பிக் பாஸ்க்கான இந்த ஆடிஷன்லாம் நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக லீக் ஆகும். லீக் ஆகிற விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனல் நம்ம உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, சரி ஓகே ப்ரோ காமன் மேன் ஷோ எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வரப்போகிற வாரங்களில் காமன் மேன் ஷோக்கான ஒரு ப்ரொமோ கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரொமோ கண்டிப்பாக இருக்க போது. அந்த ப்ரொமோவில் நான் சொன்ன மாதிரியே காமன் மேன் ஷோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு ப்ரொமோ கூட வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சும்மா ஒரு என்ட்ரி ப்ரொமோ மாதிரி, சும்மா ஒரு இன்ட்ரோ ப்ரொமோ மாதிரி சீக்கிரத்தில் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலையும் ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடிஞ்சு. அதான் அந்த பிக் பாஸை வந்து டைரக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு சில பேருக்கான ஸ்டோரியில வந்து என்னால ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடிஞ்சு. ஏதோ ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு இன்ட்ரோ ஷூட் மாதிரி கூட இருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்துச்சுல்ல, சும்மா நம்ம அண்ணனை கொண்டு வந்து ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரொமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற லாங்குவேஜ்லலாம் ப்ரொமோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐலோகோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் ப்ரொமோ வர ஆரம்பிச்சிட்டு, இந்த பக்கம் தெலுங்குல ப்ரொமோ வர ஆரம்பிச்சிட்டு, தெலுங்குலலாம் இந்த அக்னி பரிச்சா அதுக்கான ப்ரொமோ வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அடுத்தது மராட்டின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மொத்தம் ஒரு 7 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்கல்ல, எல்லா லாங்குவேஜ்லையுமே அவங்க சைட்லேருந்து ப்ரொமோ மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பிக் பாஸ்ல மட்டும்தான் காமன் மேன் ஷோக்கு ஒரே ஒரு ப்ரொமோ வந்துச்சு, அந்த ஒன்று தான். அதை தாண்டி ஒரு ப்ரொமோ காணும். சீசன் 10க்கும் ப்ரொமோ காணும், காமன் மேன் ஷோக்கும் ப்ரொமோ காணும். அதனால கண்டிப்பாக வரப்போகிற வாரங்களில் ஹைப் ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறபடி பார்க்கும்போது ஒரு மாதம் தான் இருக்கு. ஏன்னா இப்போ டேட் என்னப்பா, 22 ஜூலை 22, ஆகஸ்ட் ஒரு மாதம் தான் இருக்கு. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அடி ஹைப்பெல்லாம் ஏற்றி ஏதாவது அடித்தா மட்டும்தான் உண்டு. ஓகேவா? அதனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இறங்கி சம்பவம் செய்வாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் மாதிரி விட மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. வியூவர்ஷிப்பாகவும் சரி, பிக் பாஸ்க்கான அந்த ஸ்டாண்டர்டும் சரி, எல்லாமே அடி வாங்கிச்சு. அதனால இந்த வருஷம் எதையுமே விட மாட்டாங்க, எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, இறங்கி சம்பவம் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஐயா, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இப்பவும் பேசிட்டு இருக்கேன். நான் நம்புறேன் உங்களை. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் காமன் மேன் ஷோ பத்தி ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் வந்து போயிருந்தோம், எப்படி அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மெயில் பண்ணாங்க. ஒரு 2 ரவுண்டு செலக்ட் ஆனேன் ப்ரோ, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில ப்ரோ, நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன். அவங்க கேட்ட கேள்வி ஆகட்டும், அவங்க கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணேன். பட் என்ன செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்திருக்காங்க. அதான் டைரெக்டாக போயிருக்காங்க, போனோடனே ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களே நிறைய பேர் திணறி இருக்காங்க போல. அதுலேயே ஒரு சில பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க போல. மொத்தம் நிறைய நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்டேஜஸ் மாதிரி வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய பேர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஆனால் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நிறைய பேரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தந்த ஆட்கள் யாருன்னே நமக்கு தெரிய வரல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் காமனர்ஸ். செலிபிரிட்டியாக இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது போஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் ரீல்ஸ்லேயே எங்கேயாவது சிக்கிடுவாங்க, அது மூலமாக நம்ம தூக்கிடலாம், இவங்க உள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த காமன் மேன் ஷோவில் உள்ளே போனது எல்லாமே காமனர்ஸில். அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. பார்க்கலாம், காமனர்ஸ் தான் உள்ளே போயிருக்காங்களா, அதையும் நம்மளை குழப்பி வேற யாரையும் உள்ளே விட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் நமக்கு ப்ரொமோ வந்துடும். ஸோ அப்படி ப்ரொமோ வந்துன்னா ஆகஸ்ட்லேருந்தே ஒரு மாதிரி கதகதாரில் போயிட்டு இருக்கோம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன் தெரியுமா, செப்டம்பர் 6 ஆரம்பிக்கினா கொஞ்சம் சங்கடமேன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, செப்டம்பர் 6 ஆரம்பிக்கினா செப்டம்பர் 13 போல் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் எபிசோடு வரும். ஆனால் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் எபிசோடு அப்போ நான் ஊரில் இருப்பேன், என்னோடய நேட்டிவில். முக்கியமான ஃபங்க்ஷன், அது என்னால் தவிர்க்கவே முடியாது. ஸோ அதை தான் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில.
எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரி வீடியோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒரு 2 நாள் நான் வந்து தவிச்சு வீடியோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது காட்டுக்குள்ளே உட்காந்து மரத்தில் உட்காந்துலாம் வீடியோ பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்க guys, செப்டம்பர் 6 ஓப்பன் ஆகுது. பிக் பாஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்கிறேன். மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.